அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நேற்று ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ அம்மா எப்படியாவது வந்துடணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி ஒரு நிகழ்வு உண்மையிலே நடக்கிறது ஒரு பெரிய அதிசயம், அற்புதம், சாதாரண விஷயம் கிடையாது. என் கையில் இருக்கிறது நான் முருகப்பெருமானுக்காக எப்பயுமே வஸ்திரம் வச்சுருப்பேன் என் வண்டியில். அந்த வஸ்திரம் முருகருக்கு மட்டும்தான் கொடுப்பேன். எந்த கோயிலுக்கு போகிறனோ அந்த கோயிலில் இருக்கிற முருகருக்கு வடப்பள்ளியானவர் கொடுப்பேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உட்கார்ந்த உடனே அம்மா அவர்களுக்கோ அவங்களோட கணவர் அவர்களுக்கும் இந்த வஸ்திரத்தை சாத்தணும். ஏன்னா இவங்க தான் முருகர். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்படி தாயுரத்தோடு செய்கிறாங்களே, இவங்க தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு அந்த வஸ்திரத்தை எடுத்து வச்சுருந்தேன். முருகர் பாட்டு ஒன்று பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அது முருகர் மாதிரியே அந்த தெய்வ குழந்தைகள் உட்கார வச்சு இவர் ஆடினது எல்லாமே பார்க்குறப்போ உண்மையிலே முருகர் நீங்களும் உங்கள் கணவரும் தான் தெய்வமே நீங்கள் தான். ஏன்னா இவ்வளோ அர்ப்பணிப்போடு செய்கிறீங்களே. இந்த வஸ்திரம் நான் வேறு இது வரைக்கும் மனிதர்களுக்கு கொடுத்ததே இல்லை. முதல் முறையாக கொடுக்குறேன்னா உங்களுக்கு தான். இல்லை நீங்கள் தான் தெய்வம். உங்கள் எல்லாரோட அன்பாகவும் எல்லார் சார்பாகவும் இந்த வஸ்திரத்தை அம்மாவுக்கு சாத்துறேன். இவர்களுக்கும் இவங்க கணவர்களுக்கும். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தெய்வ குழந்தை இருந்தாலே அவங்களை வளர்க்குறது பெரிய கஷ்டம். இத்தனை தெய்வ குழந்தைகளை வச்சு அம்மா அன்போட பாசத்தோட பேணி காத்து வளர்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. வீட்டுக்கார கூப்பிடுங்க. அம்மா அம்மா நீங்கள் தான் முருகர் தான். ஐயா ஐயா முருகா நல்லா இருப்பீங்க முருகா. வாங்க ஐயா வாங்க.